This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மௌன பூகம்பம். தாடியையும் சோகத்தையும் சரிவிகிதத்தில் வளர்த்து கொண்டு வாழ்பவன் அவன். அவளின் ஞாபகங்களே அவனுக்கு சுவாசம். 12 பாலைவன வருஷங்களுக்கு பிறகு அவளை அவன் பார்க்க நேர்கிறது. எங்கெனில் ஒரு ரயில் நிலையத்தில், எப்போதெனில் ஒரு நள்ளிரவில். எதிரெதிர் திசையில் செல்லும் ரயில்கள் இலைப்பாரிக்கொள்ளும் அந்த இடைவெளியில் ரயில்களின் எதிரெதிர் பெட்டிகளில் பழைய கண்கள் 4 பார்த்து கொள்கின்றன. அப்பொழுது மனசில் எத்தனை மௌன பூகம்பம்! உன்னை பார்த்த ஒரு நிமிஷத்தில் இமைகளை காணாமல் போட்டுவிட்டன கண்கள். நீதானா? இல்லை, வேறொருவன் கண்களால் நான் பார்க்கிறேனா? மனசின் பரப்பெங்கும் பீச்சி அடிக்கும் ஒரு பிரவாகம். இதயத்தின் ஆழத்தில் கிடந்து உன் முகம் மிதந்து மிதந்து மேலே வருகிறது. ஓ, வருஷங்கள் எத்தனையோ வழிந்த பிறகும் என் மார்பு தடவும் அதே பார்வை, அதே நீ, என் பழையவளே, என் கனவுகளில் அலையும் ஒற்றை மேகமே. உன் நினைவுகளில் நான் எத்தனையாவது பரனில் இருக்கிறேன் அறிவாயா? என் மீசைக்கும் என் காதலுக்கும் ஒரே வயதென்று அறிவாயா? உன் பெயரை மறக்கடிப்பதில் தூக்க மாத்திரை கூட தோற்று போனதே. ஓ, நீ மாறி இருக்கிறாய். உன் புருவ அடர்த்தி கொஞ்சம் குறைந்திருக்கிறது. உன் சிவப்பில் கொஞ்சம் சிதைந்திருக்கிறது. உன் இதழ்களில் மட்டும் அதே பழைய பழச்சிவப்பு. இப்போதும் நாம் பேசப் போவதில்லையா? வார்த்தைகள் இருந்தபோது பிரிந்து போனவர்கள் ஓமையான பிறகு சந்திக்கிறோமா? உன் நினைவுகள் உன் கணவனைப் போலவே உறங்கியிருக்கலாம். ஆனால் என் நினைவுகள் உன்னைப் போலவே விழித்திருக்கின்றன. ஓ, இந்த ரயில் வெளிச்சம் நீ அழுவதாய் எனக்கு அடையாளம் சொல்கிறதே. வேண்டாம், விழியில் ஒழுகும் வெந்நீரால் மடியில் உறங்கும் உன் கிளியின் உறக்கத்தை கெடுத்து விடாதே. இதோ விசில் சத்தம் கேட்கிறது. நம்மில் ஒரு வண்டி நகரப்போகிறது. போய் வருகிறேன். அல்லது போய் வா, மீண்டும் சந்திப்போம். விதியை விடவும் நான் ரயிலை நம்புகிறேன். அப்போது ஒரே ஒரு கேள்விதான் உன்னை நான் கேட்பேன். நீயும் என்னை காதலித்தாயா? நன்றி, வணக்கம்.